என்னாச்சு? அத பாரதி, ஒண்ணு இந்த வீட்டுல அவன் இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். அப்படி உங்க அம்புட்டு பேருக்கும் அவன் தான் இருக்கணும்னா சொல்லிவிடுங்க, நான் அப்படியே கிளம்பி போயிடுறேன். என்னாச்சு இவருக்கு? எதுக்கு சம்மந்தம் இல்லாம கத்திட்டு இருக்காரு? நீ செஞ்ச காரியத்துக்கு கத்தாம வேற என்ன கொஞ்சம் சொல்றியா? உன் மனசுல என்ன பெரிய ரவுடி நினைப்பா? நீ அடிச்சது யாரு தெரியுமா? காலவாசல் ராமநாதனோட தம்பிய. அவனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோயேன், அவன் நம்மள குடும்பத்தோட கொன்றுவான்டா. ஏதா அவனுக்கு எங்க அதெல்லாம் தெரிய போகுது? ஏதாவது 7:30 எழுத்துட்டு தியானமும் வீட்டுக்கு வரணும், அதான் அவனுக்கு தெரியும். ஏ கூறுகட்ட பயல, முதல்ல என்ன நடந்தது, எதுக்காக அவங்கள அடிச்சான், அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு திட்டுறா. அதை விட்டுட்டு அணைய திறந்து விட்ட மாதிரி வந்த உடனே வரைஞ்சு கட்டிட்டு பேசுற, என்னடா அர்த்தம்? ஆமா, இவர் அப்படியே பெரிய சுதந்திர போராட்ட தியாகி, நாட்டுக்காக போய் சண்டை போட்டு வந்திருக்காரு. ஏதா ஒரு குடிகார பையன் இன்னொரு குடிகார பையன் கிட்ட எதுக்கு சண்டைக்கு போவான்? டேய், திரும்ப முட்டாள் பையன் மாதிரி பேசாத. அவன் எதுக்கு அடிச்சான்னு கேளுடா. இங்க பாரு பாட்டி, அமைதியாரு, எதுவும் பேசாது. இங்க பாரு, அவனுக்கு என்கிட்ட வம்பு இழுத்தானுங்க, நான் அடிச்சேன். இதுல உனக்கும் உங்க அப்பாவுக்கும் இதுல என்ன பிரச்சனை? நீ சண்டை போடுறதுன்னா உங்க வீட்ல இருந்துட்டு போய் சண்டை போடு. எதுக்கு எங்க வீட்ல இருந்து சண்டை போட்டு எங்க உயிரை வாங்கிட்டு இருக்க? இங்க பாரு, என்னை எல்லாம் மீறி உங்களெல்லாம் யாரும் எதுவும் பண்ண முடியாது. நான் பண்ண விட மாட்டேன், நான் பாத்துக்கிறேன், சரியா? ஆமா, அப்படியே இவரு பெரிய மிலிட்டரி. இவரு எங்க எல்லாரையும் பாதுகாத்து அப்படியே கிழிச்சு போடுவாரு. பொறுக்கி தனதை பண்ணிட்டு பேச்ச பத்தியா பேச்ச. ஏங்க, உங்களுக்கு இப்ப என்ன பிரச்சனை? அவனுங்களை நான் அடிச்சேன்னு பிரச்சனையா, இல்ல அவனுக்கு உங்களை ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு பிரச்சனையா உங்களுக்கு? நீ தாண்டா எங்களோட பிரச்சனையே. உன்னால தான் எங்க நிம்மதியே போகுது. நான் அப்படிதாண்டி அடிப்பேன். என்கிட்ட எவனா வம்பு இழுத்தா நான் அடிப்பேன். பார்த்தல எப்படி பேசிட்டு போறான் பாரு. இதுக்கு தான் அன்னைக்கே இந்த பயல வீட்டை விட்டு பத்தி விட்டு இருந்தோம்னா இதெல்லாம் வந்திருக்குமா? சொல்ற பேச்ச அன்னைக்கே கேட்டிருக்கணும். எல்லாம் வந்து வாய்க்குதுங்க பாரு.
டேய் சாரிடா. நீ அவளுக்காக தான் சண்டை போட்டேன்னு எனக்கு தெரியாதுடா. நீ அவளுக்காக தான் சண்டை போட்டேன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. இங்க பாரு, ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காத. நான் தான் சாரி கேக்குறேன்ல. டேய், நான் தான் சாரி சொல்றேன்ல. தெரியாம தானே திட்டின. ஏய் என்னடி உனக்கு? உன்னை திட்டு கத்தாதெல்லாம் நான் சொல்ல. முதல்ல என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு கேளு, அதுக்கப்புறம் சொல்லு. நான் அதுக்கு ஒரு பதில் சொல்லுவேன். அது உனக்கு திருப்தி இல்லையா அதுக்கப்புறம் பேசுற நீ. சரிடா, சாரி. நான் தப்பு தான் பண்ணிட்டேன். உன்னை ரோட்ல அப்படி பார்த்ததும் ஏதோ வெட்டியா தான் சண்டை போட்டுட்டு இருக்கேன்னு நினைச்சு கொஞ்சம் வெட்டி கத்திட்டேன். சண்டை போடுறதுக்கு நான் உங்க அப்பா நாடி. சரி, என் அப்பாவும் தெரியாம என்ன கொஞ்சம் ஏத்தி விட்டாரு. அதான் உண்மை தெரிஞ்ச உடனே நான் வந்து சாரி கேட்டேன்ல. எப்படி கத்தியது சதக் சதக்கு குத்துவ, ரத்தம் வரும், அதுக்கப்புறம் வந்து சாரி கேப்பியா நீ? என்ன அர்த்தம் வேண்டாமா? ம் ம் ஏன்டி உங்க அப்பா தான் தேங்க மாட்டேன் அறிவெல்லாம் பண்றா, நீயா யோசிக்க மாட்டேன்? அதான் என்ன நடந்துச்சுன்னு தெரியாம அப்படி சொல்லிட்டேன்னு சொல்றேன்ல. சும்மா திட்ட வேண்டியது கத்த வேண்டியது, அதுக்கப்புறம் சாரி சாரி வந்து என் கழுத்தா இருக்க வேண்டியது. வேற வேலையே இல்லையாடி உனக்கு? சரி, இப்போ நான் என்ன பண்ணணும்? உன் காலை விழுந்து ஐயா, மன்னிப்பு கேட்கவா? சாமி, நீ காலையே உழுக வேண்டாம், நான் மன்னிக்க வேண்டாம், நீ மன்னிப்பு கேட்க வேண்டாம். அழகர் அழகர். சாரி. என்ன பண்ணும்? சாரி கேட்டேன். இப்படி சாரி கேட்டா டெய்லி சண்டை போடலாம் போலே. சிப்போ. நீ மன்னிப்பு கேட்டது எனக்கு சரியா காதுல விழுகல. இன்னொரு தடவை மன்னிப்பு தேன. வேண்டாம். அப்ப நான் கோவமா படுக்கிறேன். இப்ப என்ன, மறுபடியும் மன்னிப்பு கேட்கணும் அதானே? சரி, கண்ணு மூடு. கண்ணத்துல மட்டும்தான் மன்னிப்பு கேட்கணும்ட்டு இல்ல, போதட்டுல கேட்கலாம். டேய், கண்ணு மூடு. கண்ணு மூடு. கண்ணு மூடு. கண்ணு முன்னா எப்படி ஃபீல் பண்றது? கண்ணு மூடினாதான் ஃபீல் பண்ணலாம். கண்ணு மூடு. இது இன்னைக்கு சண்டை போட்டதுக்கு, நேத்து சண்டை போட்டதுக்கு. ஆ? அதுக்கப்புறம் போன வர சண்டைக்கு ம் மன்னிப்பு கேட்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். ம். மொத்தமா மன்னிப்பு கேட்டீங்கன்னா உனக்கும் குற்றம் உணர்ச்சி இருக்காது, எனக்கு ஒரு மன நிம்மதி. அப்படியா? சரி, அப்போ இது வரைக்கும் போட்ட சண்டைக்கெல்லாம் சேர்த்து மன்னிப்பு கேட்டுறவா? ஆ, எனக்கு ஓகே, நீ கேளு. திரும்ப. என்னது? என்னன்னு கேக்குறேன்ல. லெட்டர் டி. என்ன லெட்டர்? உன்னை ரொம்ப சந்தோஷப்படுத்த போற லெட்டர். ஓவரா பண்ணாத பாரதி, என்னன்னு சொல்லி. ஏய், நேஷனல் கபடி டீம் செலக்ஷனுக்கு உனக்கு கால் லெட்டர் வந்திருக்கு. பாரதி, உன்னோட பல வருஷ கனவு கூடிய சீக்கிரம் பலிக்க போகுது. தேங்க்ஸ் டி. ரொம்ப தேங்க்ஸ் டி. பாரதி, ரொம்ப 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 தேங்க்ஸ் டி. எனக்கு எதுக்குடி தேங்க்ஸ் சொல்ற? எல்லாத்துக்கும் காரணம் அழகர் தான். ஆ, அப்போ அவருக்கு தானே தேங்க்ஸ் சொல்லணும். யாருக்கு தேங்க்ஸ் சொல்ல போறீங்க? யாருக்கு? என்னது
இது என் வாழ்க்கையில இப்படி ஒரு அதிசயம். ரொம்ப 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 தேங்க்ஸ். உங்க ரொமான்ஸ்லாம் பார்க்க எனக்கு சக்தி இல்லப்பா. நான் கிளம்புறேன். ஐயோ, மேனர்ஸ் தெரிஞ்ச பாரதி. ஹலோ மேடம், என்னாச்சு? இங்க பாரு, என்னாச்சு? எதுக்கு இப்படி ஒரு கட்டி பிடிப்பு? இத பாருடா, நேஷனல் கபடி டீம் செலக்ஷன்ல கலந்துக்க சொல்லி எனக்கு கால் லெட்டர் வந்திருக்கு. இது எதுக்கு இப்படி கசக்குன? செம மாட்டரா இருக்கு. செமடி. இதுக்கு தானே இவ்வளவு நாள் காத்துட்டு இருந்த. போ, போய் கலக்கிட்டு வா போ. இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே. தேங்க்ஸ்டா. இதுல நான் என்னடி பண்ணேன்? நீ விளையாண்ட உனக்கு கிடைச்சது. எனக்கு எதுக்கு தேங்க்ஸ்? இல்லடா, என்ன? இத்தனை வருஷமா நான் விளையாடிட்டு தான் இருந்தேன். ம். ஆனா இந்த வருஷம் தானே என்னால செலக்ஷனுக்கு போக முடிஞ்சது. அதுக்கு நீ தானே காரணம். அது என்னமோ கரெக்ட் தான். என்னதான் நீ இத்தனை வருஷம் விளையாண்டாலும் இப்போல்லாம் நீ என்ன நினைச்சு தானே அந்த கிரவுண்ட்ல குதிச்சு குதிச்சு விளையாடுற? என்ன மிதிக்கிறதா நினைச்சு தானே பண்ற நீ? சும்மா கிண்டல் பண்ணிக்கிட்டு. ம். என்ன பெரிய ஆள் ஆனாலும் என்னெல்லாம் மறந்துட மாட்டியே, ஞாபகம் வச்சுக்கோல. உன்னை மறந்தா நான் பெரிய ஆளே ஆக மாட்டேன். அடேங்கப்பா, தர்மலிங்க மகளுக்கு தமிழ் புலமையெல்லாம் இருக்கா? சரி, ம். எனக்காக ஒண்ணு பண்றியா? என் கட்சி கொள்கைக்கு எதிராக இல்லாம நீ எது வேணாலும் கேளு, நான் பண்றேன். கட்சியே இல்ல, இல்ல கொள்கையை மட்டும் வச்சு கொடி புடிச்சிட்டு சுத்த போறியா? சரி விடு, மேட்டர் என்னன்னு சொல்லு. நான் செலக்ஷன் போற அன்னைக்கு ம். நீயும் என் கூடவே இருக்கணும். என்னைக்கு செலக்ஷனு? நெக்ஸ்ட் ஃப்ரைடே. வெள்ளிக்கிழமை நான் டெல்லியில இருப்பேனே. டேய், அது சும்மா சொன்ன, நிஜமா சொல்றேன். திங்கக்கிழமை திண்டுக்கல், செவ்வாய்க்கிழமை செல்லூர், புதன்கிழமை புதுப்பட்டி, வியாழக்கிழமை வில்லுப்பட்டி, வெள்ளிக்கிழமை வேலாதபுரம், கடைசியா சனிக்கிழமை ஜக்கம்பட்டி. அடுத்த வாரம் ஃபுல்லா பிஸிடி நானு. என் டேட்ஸே எடுக்க முடியாது. ஆஹா, என்ன ஊர் ஊரா போய் பிச்சை எடுக்க போறியா? பிரச்சாரம் இருக்குது. பிரச்சாரம்? அப்போ பிச்சை எடுக்கிறதும் பிரச்சாரமும் ஒண்ணுதான் இல்ல? நீ வெள்ளிக்கிழமை எங்கேயும் போகாம என் கூடவே தான் இருக்கணும். ஓகே? ஓகே. ஓகே. அடிச்சிருவேன். ஓகே சொல்லு. நான் இப்பவே சொல்லிட்டேன். எதுனா கமிட்மெண்ட் வச்சுக்காத, சொல்லிட்டேன். சரி, நல்லா கெஞ்சி கேக்குறேன்ட்டு. ஆஹா, கெஞ்சலாம் இல்ல, கெஞ்சவே இல்ல. கெஞ்சி கேட்கலனாலும் கேட்டதுக்காக வரேன். அதர்வைஸ் ஐம் பிஸி. தெரியும் தெரியும். தேங்க்யூ. ஓவரா கொஞ்சிரியே. என்ன மேட்ரு? நான் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தேன்னு வச்சுக்கோயேன், இந்த மாதிரி தான் பாசமா காட்டுவேன். அழகர், அது என்னமோ தெரியல, இந்த வலது கால்ல லைட்டா சுளுக்கு புடிச்ச மாதிரி இருக்கா? சும்மா சும்மா எதுக்கடி சுளுக்கு சுளுக்கிட்டே இருக்க? எனக்கு ஆளை பிடிக்க வைக்கிறது உனக்கு வேலையா போச்சா? நிஜமாவே சுளுக்கு தான் புடிச்சிருச்சு. காலையில எழுந்தனா அதுல இருந்து இந்த முதுகு, இடுப்பு, கழுத்து, காலு, அது எல்லாமே ஒரு மாதிரி வலிச்சுக்கிட்டே இருக்கு. சரி, அப்ப முதல்ல நான் இடுப்புக்கு எடுத்து விடுறேன், அதுக்கப்புறம் கை காலில் பாத்துக்கலாம். ஏய், இடுப்பு. வேண்டாம் வேண்டாம். ஐயோ, இடுப்பு. கூச்சமா இருக்கு, வேண்டாம். ஆடிங்க. பாடி, அத்தை இங்க காலையில இருந்து காணோம். நம்ம சாந்தி மகளுக்கு குழந்தை பிறந்திருக்கான். அதான் காலையிலேயே பெரிய ஆஸ்பத்திரிக்கு பார்க்க போயிருக்கான். ஹலோ, ஏய் கணேசா, சொல்லுப்பா. பாரா, சந்தோஷம் சந்தோஷம். இத பாரு கணேசா, இங்க அந்த 3 ஊர் ஓட்டும் மொத்தமா நமக்கு சிந்தாம சிதறாம உளுந்தரணும். அதுலயே நம்ம வெற்றி உறுதியாயிடும். இருந்தாலும் நம்ம செல்வாக்க நம்ம காட்டணும் இல்ல? என்ன சொல்ற? ஏய், இங்க அறியா, கருப்பா இருக்கிறதுங்கிறதால காக்கா குயிலாயிடுமா என்ன? இல்ல ரக்கை இருக்கிறதால காக்கா கழுகாயிடுமா? சரியா சரியா, நான் சாயங்காலம் வருவேன், டவுன் பக்கம் வருவேன், நம்ம நேரில் பார்க்கலாம். சரி சரி, வச்சிடறேன். என்னதான் சொல்ற அப்படி? பாட்டி, இவருக்கு 10 ஊர் ஒண்ணு சேர்ந்து மொத்தமா ஓட்டு போடலாம். ஆனா இந்த வீட்டுல இருந்து ஒத்த ஓட்டு விழுகாத.
இருந்தது ஒரே ஒரு ஓட்டு ஆண்டாள் மட்டும்தான். இப்போ அதுவும் உழுகாது, அதுவும் எனக்கு தான். லைட்டா கொஞ்சம் பாவமா தான் இருக்குது. ஆனா என்ன பண்றது, விதி வலியது. நான் சொல்ற கரெக்ட் தானே? வீதி வலியது தானே. என்னத்தா காலையிலேயே 2 பேரும் பக்தி பரவசமா வர்றீங்க? பா, ஏய், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நல்லா இருந்தா நல்லா இருந்தா. என்னாச்சுதா? அப்பா, எனக்கு நேஷனல் கபடி டீம் செலக்ஷனுக்கு கால் லெட்டர் வந்திருக்குப்பா. அட அப்படியா? சந்தோஷத்தா. இத கேட்கறதுக்கே மனசு குளுகுளுன்னு இருக்கே. ஆமாதா, என் புள்ள இந்த நாட்டுக்காக விளையாட போறத நினைச்சாலே பெருமையா இருக்குதுல்ல. பாரதி சிஸ்டர், கொஞ்சம் லைட்டா தள்ளி நின்னுக்கோங்க. பாச வளைஞ்சிட்டே போகுது, கால் நனைஞ்சிட போகுது. அத பாரதி, இந்தாரு, என் பொண்ணு விஷயத்துல இந்த மாதிரி லந்து பண்ணிக்கிட்டு இருந்தா எனக்கு கெட்ட கோவம் வரும் சொல்லிவிட்டேன். கோவம்னா கோவத்துல என்னதுங்க கெட்ட கோவம், நல்ல கோவம். கோவம்னாலே கெட்டதுதான். இது நல்லா இருக்குல்ல பாட்டி? ஆட்டோ பின்னாலே எழுதலாம்ல? அத்தா, அவனை விடுத்தா. சரி, எப்போ செலக்ஷனு? அப்பா, வர வெள்ளிக்கிழமை தான். ஏதா? சரி சரி. நீ இது வரைக்கும் விளையாண்டத அப்பா பார்த்ததே இல்ல. வெள்ளிக்கிழமை நீ விளையாடுறத பார்த்து கை தட்டி விசில் அடிச்சு அப்படி ரசிக்கணும் தான். என்னப்பா, பொண்ணு விளையாடவே கூடாதுன்னு சொல்லி திட்டிட்டு இருந்தீங்க, இப்போ நீங்களே போய் கை தட்டணும் விசில் அடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஏதா பாரதி, அந்த தர்மலிங்கம் எல்லாம் செத்து போய் ரொம்ப நாள் ஆச்சுதா. இப்ப இருக்கிறது என் பொண்ணு ஆண்டாளுக்கு பிடிச்ச அப்பனா ஒரு பாசக்கார தர்மலிங்கமா தான் இருக்கேன். என் பொண்ணு இதுல செலக்ட் ஆயிட்டான்னா அது அவளுக்கு மட்டுமா பெருமை? எனக்கு பெருமை, நம்ம ஊருக்கு பெருமை, நம்ம வீட்டுல இருக்கிற அம்புட்டு பேருக்கும் பெருமை. அந்த சந்தோஷத்தை நேர்ல பார்க்கணும் இல்ல? என்ன திடீர்னு இவ்வளவு பாசம் காட்டுறான் இந்த ஆளு? இதா உள்குத்து இருக்கிற மாதிரியே தெரியுது. அத பாரதி, இங்காரு, வர்ற வெள்ளிக்கிழமை யாரும் எந்த வேலையும் வச்சு கூடாது. நாம அம்புட்டு பேரும் போய் ஆண்டாள் விளையாடுறத சந்தோஷமா பாக்குறோம். இங்காரு, நாம எல்லாரும்னா நாம மட்டும்தான். அதான் நான் பார்த்தேன். தேங்காய் மண்டைய நானும் என் பொண்டாட்டி பேசினது ஒட்டு கேட்டிருக்கிறேன். அதான் வந்து இத்தனை பேச்சு பேசுறியா நீ? இரியா நீ, உனக்கு வைக்கிறேன் ஆப்பு. சரிதா, 2 பேரும் போய் முதல்ல சாப்பிடுங்க. வாடி. யோ மாமா, நானும் என் மொஞ்சாத்தையும் பேசினது ஒட்டு கேட்டியா நீ? டேய், யார்கிட்ட என்னடா பேசிட்டு இருக்க? நான் எங்கடா ஒட்டு கேட்டேன்? பாட்டி, பாத்தி அவன் மாமா பண்ற வேலை. ஊருக்குள்ள போய் ஓட்டு கேட்கறத விட்டு நானே என் மொஞ்சாத்தி பேசுறது ஒட்டு கேட்டுட்டு இருக்க. அப்படி நல்லாவா இருக்கு? ஏலே, யாரா ஒட்டு கேட்டா? அதை பாத்தியாடா நீயே? எனக்கு என்ன வேற வேலை இல்லைன்னு நினைச்சிட்டியா நீயே? நடிக்காத மாமா நீ, எனக்கு எல்லாமே தெரியும் சரியா? உன் பொண்ணு என்னை கூப்பிட்டது கேட்டுட்டு தெரிஞ்சுட்டு தானே இந்த பிளான்லாம் போடுற நீ. என்ன நீ என்ன பண்ணாலும் சரியா, நான் வருவேன். டேய், உன்னை நான் அங்க வர விட மாட்டேன்டா. நான் வருவேயா? டேய், உன்னை வர வேண்டாம்னு சொல்லி என் பொண்ணு வாயால சொல்ல வைக்கட்டுமாடா? உன் பொண்ணே நான் வந்தாதான் அவ செலக்ஷனுக்கு போவான்னு நான் சொல்ல வைக்கட்டா? டேய், அவ என் பொண்ணுடா. அவன் பொண்ணுதான், ஆனா இப்போ என் பொண்டாட்டியும் தானே. டேய், என்ன மீறி நீ எப்படி வரேன்னு பாக்கலாமா? ஓ, பாக்குறியா? பாக்குறேன்டா. நான் வந்துட்டா என்ன பண்ணலாம்? டேய், பாப்படா. நீ வந்து வர்ற முதல்ல. வாடா பண்றா, வாடா. டேய், நிறுத்துங்கடா. மாமன மருமகனை வீட்டுல விளையாடாம வெளியே போய் விளையாடுங்கடா. விளையாடுறமா? இது சண்டை. போடா. டேய், பொசகட்ட பையனு சொல்ல ஐயோ, வந்தா. ஆரம்பிச்சிட்டியா?